ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், VRDoers ஃபேமிலியில் சேர்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி. ஸோ Oneplus பிராண்ட் வந்து புதுசாக மொபைல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு Oneplus வந்து எப்போயுமே வந்து ஐஎன் ஃபோன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2015 நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா OnePlus Xன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ தான் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் மொபைல் லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி OnePlus வந்து ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அது விர்ச்சுவல் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து OnePlus 8க்கும் 8 Proக்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அதுக்கு அடுத்தது ஸோ செகண்ட் மொபைலுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில். ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போனுங்க. ப்ளே ஸ்டோர் போனவொடனே OnePlus ARன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே அப்ளிகேஷன் வரும். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். என்னென்னா அவதார் சூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஸ்கிப் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டைம் இருந்து பொறுமையாக நீங்கள் அவதார் க்ரியேட் பண்ணிங்கன்னா க்ரியேட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து டேரெக்டாக ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனவொடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆனவுடனே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்த்துட்டு நீங்கள் வந்து மொபைலை வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் அங்கே காமிக்கும். ஸோ ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்டேபிள் ஆன அப்புறம் கேமராவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அந்த இடம் செட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பின்னாடி ஆரோ டாட் சிம்பிளில் வரும். அந்த டாட் சிம்பிள் வந்தவொடனே பார்த்திங்கன்னா OnePlus லோகோ இருக்கும். லோகோ இருந்துட்டுவினே மேலேருந்து திடீர்னு அப்படியே மொபைல் கீழே வந்து இறங்கி அப்படியே விழும். ஸோ விழுந்தவுடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் டேட் அண்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, என்றைக்கு வந்து ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா OnePlus நாடோட இன்விடேஷன் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைம் ஜோனில் எப்பப்போ வந்து இந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நீங்கள் இதை வந்து OnePlus அன்றைக்கி லான்ச் ஈவெண்ட் அப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட்டோட டியூவல் சிம் வருது. ஸோ டியூவல் சிம் 2 சிம்லேயும் வந்து 5G சப்போர்ட் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. வந்தால் தான் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தா தான் தெரியும். அதில் தான் நம்ம ஏரியாவில் 5Gயே கிடையாது. பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டிஸ்பிளே வந்து இதில் வந்து 6.55 இன்ச்சு சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐஎன் சீரியஸில் என்ன டிஸ்பிளே இருந்ததோ அதே டிஸ்பிளே தான் வந்து இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று என்னென்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது 70 மொபைலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் தான் வந்து 90 Hz டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ROG மொபைலில் பார்த்திங்கன்னா 120 Hz டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதையே வந்து சைமல்டேனியஸாக வந்து OnePlus 8 Proவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த மொபைல்லையும் பார்த்திங்கன்னா 90 Hz டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ நீங்கள் சப்போஸ் PUBG இல்லை ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம் விளையாட சொல்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய OS எப்போயுமே Android 10. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற OS. ஸோ இதில் அப்டேட்டட் வெர்ஷனோடு வருதா இல்லை வந்து அப்புறம் பேட்ச் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சிப்செட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Snapdragon 765 சிப்செட். இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட். ஸோ இதுக்கு முன்னாடி OnePlus Xன்னு சொல்லியிருந்தால. ஸோ அந்த மொபைலில் பார்த்திங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் விட சொல்ல பார்த்திங்கன்னா அவங்க அப்போவே வந்து ஐஎன் சிப்செட் விச் இஸ் 800 சீரியஸில் விட்டாங்க. ஆனால் இந்த தடவை வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்னால 765லேயே நிறுத்திட்டாங்க. ஸோ பார்ப்போம் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாத பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்டோகோர் CPU. அது இல்லாத GPU வந்து பார்த்திங்கன்னா Adreno 620 யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு மொபைல் ரிலீஸ் ஆனால் தான் வந்து அதோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதில் எப்படி இருந்தாலும் 3 வேரியண்ட்டு விடுவாங்க. ஒன்று 6GB 126. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8GB 128, 8GB 256 வேரியண்ட். ஸோ அதே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமராவை பற்றி பார்ப்போம். பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா 64 MP வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 16 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ரோ லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 MP யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து வீடியோ சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 4K. ஸோ 60 frames/s இல்லை 30 frames/s சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம மொபைல் லான்ச் ஆகட்டும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாகவே எந்த நியூஸும் கிடையாது. ஸோ இதுவும் வந்து நம்ம லான்ச்சுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 32 MP வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு, 8 MP வந்து அல்ட்ரா வைட் லென்ஸுக்கு.
ஸோ மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் தான். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமும் பேக் கேமும் வந்து 70ல் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதே இதில் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஃபோனில் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மொபைலில் இல்லை. ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ அதுவும் இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4300 mAh பேட்டரி, அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு சார்ஜிங் பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 30 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து 70 to 80% சார்ஜ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து வேப் சார்ஜர் தரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறது வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 to 30K இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ லான்ச் பண்ண அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரீசேல் வந்து உங்களுக்கு அமேசானில் வந்து 15th வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் யாருன்னா பை பண்ணுறீங்கன்னா வந்து போய் பை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதனா சஜஷன் இருந்தால் நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண அப்கமிங் வீடியோஸில் ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லாருக்கும் பாய்.